Exercise 1.1ல fourth sum பார்க்க போறோம். By taking suitable sets A, B, C, verify the following sets. பின்வருவனவற்றை தகுந்த ABC கணங்களை கொண்டு சரிபார்க்க. ஒரு 6 வெரிஃபிகேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம A, B, C என்னென்ன எடுத்துக்க போறோம்னா ஏக்கு பதிலாக 1,2,3 எடுத்துக்கிறோம், பிக்கு பதிலாக 4,5,6 எடுத்துக்கிறோம், சிக்கு பதிலாக 6,7,8 எடுத்துக்கிறோம். இந்த ஏபிசி மாறவே கூடாது. இந்த 6 கண்டிஷனையும் வெரிஃபை பண்ணணும் இப்போ நம்ம. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்குவோம். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி எடுத்துக்கிறோம். பி இன்டர்செக்ஷன் சி, பிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? பிங்கிறது 4, 5, 6. சரியா? சிங்கிறது என்னது? 6, 7, 8. ஸோ பி இன்டர்செக்ஷன் சி போடும் பொழுது ரெண்டுலையும் காமனான எலமெண்ட் என்ன இருக்குன்னு பார்க்கணும். 6ங்கிற எலமெண்ட் தான் காமனாக இருக்கு. ஸோ பி இன்டர்செக்ஷன் சிங்கிறது 6. அடுத்து என்ன பண்ணணும்னா ஏ பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? அடுத்து ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி, ஏங்கிறது என்னது? 1,2,3 கிராஸ் சிங்கிறது 6. ஸோ இது எப்படி எழுதலாம்? 1,6, 2,6, 3,6 இப்படி எழுதலாம். 1,6, 2,6, 3,6 எழுதலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சிட்டோம். இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கணும். ரைட் ஹேண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறோம். ஏங்கிறது என்ன? 1,2,3 கிராஸ் பிங்கிறது 4,5,6. இது போட்டால் என்ன வரும்? 1,4, 1,5, 1,6, 2,4, 2,5, 2,6, 3,4, 3,5, 3,6. சரியா? இப்படி வரும். அதே மாதிரி ஏ கிராஸ் சி போடும்போது ஏ கிராஸ் சி இப்போ 1,6, 1,7, 1,8. அதே மாதிரி 2,6, 2,7, 2,8, 3,6, 3,7, 3,8. இந்த செட் இப்படி வரும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் போடணும். சரியா? ஸோ இது ரெண்டுலையும் காமனாக என்ன இருக்கு பாருங்க. 1,4 இதில் இருக்கா? இல்லை. 1,5 இதில் இல்லை. 1,6 இதோ இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. அப்போ 1,6 எழுதிக்கலாம். அடுத்தது 2,4 இதில் இல்லை, 2,5 இதில் இல்லை, 2,6 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஸோ 2,6 எழுதிக்கிறோம். அடுத்து 3,4 இங்கே இருக்கு, இங்கே இல்லை, 3,5 இங்கே இருக்கு, இங்கே இல்லை, 3,6 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஸோ 3,6 எழுதிக்கிட்டோம். சரி, ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்க. ரைட் ஹேண்ட் சைடுக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சது? 1,6, 2,6, 3,6 வந்துச்சா? லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு என்ன ரிசல்ட் வந்துச்சு? 1,6, 2,6, 3,6 வந்துச்சு. ஸோ ரெண்டையோட ரிசல்ட்ல இருந்தும் அவங்க கொடுத்தது நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சிங்கிறத வெரிஃபை பண்ணிட்டோம். இதே மாதிரி செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஏ கிராஸ் பி யூனியன் சி கண்டுபிடிக்கணும். பி யூனியன் சி ஏ 1,2,3, பிங்கிறது 4,5,6, சிங்கிறது 6,7,8. இதுல பி யூனியன் சி அப்படிங்கிறது இது ரெண்டையும் சேர்த்து எழுதணும். பிங்கிறது 4, 5, 6, 7, 8. ஸோ பி யூனியன் சிங்கிறது 4, 5, 6, 7, 8ன்னு எழுதிக்கலாம். இங்கே 6 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஸோ செட்டை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டேஷன் பண்ணக்கூடாது, ஒரே ஒரு 6 தான் போட்டுக்கணும். சரியா? பியில் இருக்க எலமெண்ட் 4,5,6, அதே மாதிரி சியில் இருக்க செட்ஸ் எலமெண்ட்ஸ் 6,7,8. ஓகே, பி யூனியன் சி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் பி யூனியன் சி கண்டுபிடிக்கணும். ஏங்கிறது என்ன? 1,2,3 கிராஸ் பி யூனியன் சிங்கிறது 4,5,6, 7,8. ஸோ இதோட கிராஸ் பண்ணீங்கன்னா 1,4, 1,5, 1,6, 1,7, 1,8 வரும். அதே மாதிரி 2,4, 2,5, 2,6, 2,7, 2,8 வரும். 3,4, 3,5, 3,6, 3,7, 3,8 வரும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக கண்டுபிடிச்சதுனால இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கணும். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ கிராஸ் பி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஏங்கிறது 1,2,3 கிராஸ் பிங்கிறது 4,5,6. ஸோ 1,4, 1,5, 1,6, 2,4, 2,5, 2,6, 3,4, 3,5, 3,6. இது வந்து ஏ கிராஸ் பின்னு வச்சுக்கோங்க. அடுத்தது ஏ கிராஸ் சி அப்படிங்கிறது 1,2,3 கிராஸ் 6,7,8. இதை மல்டிபிள் பண்ணுங்க, சாரி கிராஸ் பண்ணுங்க. 1,6, 1,7, 1,8, 2,6, 2,7, 2,8. சரியா? ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு, ஏ கிராஸ் சியும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்? ரெண்டுக்கும் யூனியன் போடணும். சரியா? ஸோ யூனியன் எழுதிக்கிட்டீங்கன்னா 1,4 எழுதிக்கோங்க, 1,5, 1,6, 1,6 வரைக்கும் இதுல இருந்து எழுதிக்கிட்டோம்.
ஸோ இங்கே ஒரு 1,6 இருக்குது, 2 தடவை எழுத தேவையில்ல, ஒரு தடவை எழுதுனா போதும். ஸோ இங்கே ஒரு 1,7 இருக்குது, இங்கே ஒரு 1,8 இருக்குது, அதை எழுதிக்கோங்க. அடுத்தது 2,4 2,5 2,6 எழுதிக்கோங்க. 2,6 இங்கே ஒரு தடவை இருக்குது, ஸோ ரிப்பீட்டேஷன் தேவையில்ல, ஒரு தடவை எழுதுனா போதும். 2,7 2,8 எழுதிக்கோங்க. அடுத்து 3,4 3,5 3,6 எழுதிக்கோங்க. 3,6 இங்கே ஒரு தடவை இருக்குது, ரிப்பீட்டேஷன் வேணாம். 3,7 3,8 எழுதிக்கோங்க. இது ஈக்குவேஷன் 2. ஸோ எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா 1 and 2ல இருந்து பார்த்தீங்கன்னா A cross B union C equal to A cross B union A cross C அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெளிவாக தெரியுது. அடுத்தது மூணாவது சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A cross B intersection B cross A equal to A cross B intersection B cross B intersection Aன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏவோட வேல்யூ 1,2,3, பியோட வேல்யூ 4,5,6, சியோட வேல்யூ 6,7,8. சரியா? ஸோ இப்போ A cross B அப்படிங்கிறது A cross B, ஏவையும் பியும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறோம். ஸோ பண்ணும்பொழுது நம்மளுக்கு இந்த ரிசல்ட் கிடைக்குது. அதே மாதிரி பி கிராஸ் ஏ பண்ணும்பொழுது 4பியையும் சியையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறோம், இந்த ரிசல்ட் கிடைக்குது. ஸோ இப்போ எல்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்ச ரிசல்ட்டையும் பி கிராஸ் ஏக்கு கண்டுபிடிச்ச ரிசல்ட்டையும் இன்டர்செக்ஷன் பண்ணணும். அது ரெண்டுல என்ன காமன் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். காமன் பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா 1,4 1,5 எதுவுமே ரெண்டுலையுமே காமன் பாயிண்ட் இல்லை, அதாவது எம்டி செட் தான் இருக்குது. ரெண்டுலையுமே எதுவுமே காமன் பாயிண்ட் இல்லைன்னா எம்டி செட் தான். ஓகே, இது எல்ஹெச்எஸ் ஃபுல்லாக கண்டுபிடிச்சதுனால ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்குவோம். அடுத்தது ரைட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிக்கிறோம். ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க ஏ கிராஸ் பி, சாரி ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ. ஏவிலையும் பிலையும் என்ன காமன் பாயிண்ட்ஸ் இருக்கு? ஏ வந்து 1,2,3, பி வந்து 4,5,6. ரெண்டுல என்ன காமன் பாயிண்ட் இருக்கு? ஒண்ணுமே இல்லை. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது எம்டி செட் தான், பி இன்டர்செக்ஷன் ஏவும் எம்டி செட் தான். சரியா? ஆர்ஹெச்எஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ ரெண்டையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் எம்டி செட் தான். எம்டி செட்டை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணாலும் என்னவா தான் வரும்? எம்டி செட் தான் வரும். ஸோ ஆர்ஹெச்எஸ் ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டோம். இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் இப்போ கம்பேர் பண்ணி பாருங்க, அந்த ரிசல்ட்டை வெரிஃபை பண்ணிட்டோம். ஸோ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. அடுத்து ஃபோர்த் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சி மைனஸ் பி மைனஸ் ஏ சி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி இன்டர்செக்ஷன் பி டேஷ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்குவோமா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறோம். இதில் முதல்ல பி மைனஸ் ஏ என்னங்கிறத கண்டுபிடிச்சுக்கிறோம். பி மைனஸ் ஏ ஃபர்ஸ்ட் பிங்கிற செட் எழுதிக்கோங்க, 4,5,6 எழுதிக்கோங்க. மைனஸ் ஏங்கிற செட் எழுதிக்கோங்க, 1,2,3 எழுதிக்கோங்க. பியில் இருக்க செட்டு, அதாவது மைனஸ் அப்படின்னா என்னன்னா பியில இருந்து சில ஏதாவது காமன் பாயிண்ட்ஸ் இருக்கா பாருங்க. எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த பியில் இருக்க செட்டை அப்படியே எழுதிக்கலாம், 4,5,6 எழுதிக்கலாம். இன்கேஸ் 4,5,6 அப்படியே எழுதிக்கலாம். இதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. சரியா? ஃபர்ஸ்ட் எப்பவுமே மைனஸ் பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட்ல இருக்க செட்டு ஏதாவது காமன் பாயிண்ட் இருந்தால் அதை மட்டும் அடிச்சு விட்டுட்டு ஃபர்ஸ்ட்ல இருக்க செட்டை மட்டும் தான் எழுதணும். இந்த பின்னாடி இருக்க செட்ல எத்தனை எலமெண்ட் இருந்தாலும் அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஸோ முன்னாடி இருக்க செட்லையும் பின்னாடி இருக்க செட்லையும் காமன் பாயிண்ட் எதுவுமே இல்லை. ஸோ அதனால ஃபர்ஸ்ட்ல இருக்க செட்டான பி அப்படியே எழுதிக்கிறோம், 4,5,6 அப்படி எழுதிக்கிறோம். அடுத்தது என்ன? சி மைனஸ் பி மைனஸ் ஏ. சரியா? சிங்கிறது என்னது? 6,7,8 மைனஸ் பி மைனஸ் என்ன கண்டுபிடிச்சோம்? 4,5,6 கண்டுபிடிச்சோம். இதுல காமன் பாயிண்ட் என்ன பாருங்க, 6 இங்க இருக்கு, இங்க 6 இருக்கு. சரியா? இது ரெண்டையும் அடிச்சிடணும். அடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட்ல இருக்க செட்ல என்ன மிச்சம் இருக்கோ அதை மட்டும் தான் எழுதணும். இங்க ரெண்டாவது இருக்க செட்ல இருக்கிறத பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஃபர்ஸ்ட்ல என்ன செட் இருக்கு? 7,8 தானே இருக்கு, அதை மட்டும் எழுதினா போதும். இது வந்து ஈக்குவேஷன் 1. ரைட் ஹேண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் சி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி இன்டர்செக்ஷன் பி டேஷ் இருக்கா. ஃபர்ஸ்ட் சி இன்டர்செக்ஷன் ஏ கண்டுபிடிக்கலாம். சிக்கும் ஏக்கும் காமன் பாயிண்ட் ஏல வந்து 1,2,3 இருக்கு, சில வந்து 6,7,8 இருக்கு. ரெண்டுல என்ன காமன் பாயிண்ட் இருக்கு? எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால சி இன்டர்செக்ஷன் ஏங்கிறது எம்டி செட். சரியா? ஸோ அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? சி இன்டர்செக்ஷன் பி டேஷ். சரியா? சி இன்டர்செக்ஷன் பி டேஷ். பி டேஷ்னா என்ன அப்படின்னா பியை தவிர மிச்சம் எல்லாமே. சரியா? இப்போ இதுக்கு யூனியன் செட் போட்டிங்க அப்படின்னா, சாரி யூனிவர்சல் செட் போட்டிங்க அப்படின்னா 1,2,3,4,5,6,7,8 வரும். அதில் பி டேஷ் அப்படிங்கிறது பியை தவிர மிச்சம் எல்லாமே அதான். ஸோ சிங்கிறது 6,7,8, பி டேஷ் அப்படிங்கிறது பியை தவிர மிச்சம் என்னென்ன இருக்கீங்க? 1,2,3,7,8 இருக்கு. ஸோ இது ரெண்டுல இன்டர்செக்ஷன் போடும்போது காமன் பாயிண்ட்ஸ் என்னென்ன வருது? 7 இருக்கு காமன் பாயிண்ட், அப்புறம் 8 இருக்கு காமன் பாயிண்ட். 7,8 இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஆர்ஹெச்எஸ், அதனால 1 2ல இருந்து எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலா இருக்கு.
ஸோ சி மைனஸ் பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு சி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி இன்டர்செக்ஷன் பி டேஷ் அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. அடுத்ததா ஃபிஃப்த் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் ஏ ஈக்குவல் டு பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் ஏ மூணா நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதை எடுத்து என்னங்கிறத சொல்லணும், இதை எடுத்து என்னங்கிறத சொல்லணும், இதை எடுத்து என்னங்கிறத சொல்லணும். இது மூணு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லணும். சரியா? ஃபர்ஸ்ட் பி மைனஸ் ஏ கண்டுபிடிக்கணும். பிங்கிறது என்னது 4,5,6. சரியா? பி மைனஸ் ஏ கண்டுபிடிக்கிறோம். பிங்கிறது 4,5,6 மைனஸ் ஏ அப்படிங்கிறது 1,2,3. ஸோ பில இருந்து ஏக்கும் காமன் பாயிண்ட் ஏதாவது இருக்கா பார்த்தீங்கன்னா காமன் பாயிண்ட் எதுவுமே இல்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் செட்டில் ரெண்டாவது செட்லையும் காமன் பாயிண்ட் இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் செட்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் எழுதினா போதும். இப்போ பி மைனஸ் ஏங்கிறது என்னது 4,5,6. அடுத்ததான் என்னன்னா பி மைனஸ் ஏக்கும் சிக்கும் இன்டர்செக்ஷன் போடுறோம். சரியா? பி மைனஸ் ஏக்கும் சிக்கும் இன்டர்செக்ஷன் போடுறோம். பி மைனஸ் ஏங்கிறது என்னது 4,5,6, சிங்கிறது 6,7,8. ரெண்டுல என்ன காமன் பாயிண்ட் இருக்கு? 6 மட்டும் தான் இருக்கு. ஸோ அதோட ஆன்சர் வந்து 6. இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம். அடுத்தது பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கிறோம். பிக்கும் சிக்கும் காமன் பாயிண்ட் என்னன்னு பாருங்க. இதுல பிக்கும் சிக்கும் காமன் பாயிண்ட் வந்து 6 தான் காமன் பாயிண்ட். ஸோ பி இன்டர்செக்ஷன் சி அப்படிங்கிறது 6. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? அடுத்தது இது ஃபுல்லாக கண்டுபிடிக்கிறதுக்கு பி இன்டர்செக்ஷன் சில இருந்து ஏவை சப்ட்ராக்ட் பண்ணணும். பி இன்டர்செக்ஷன் சிங்கிறது என்னது 6 கண்டுபிடிச்சோமா, மைனஸ் ஏங்கிறது என்னது 1,2,3. அதாவது பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் ஏ ஈக்குவல் டு இது வந்து பி இன்டர்செக்ஷன் சி, இது வந்து ஏ. ரெண்டுலையுமே காமன் பாயிண்ட் எதுவுமே இல்லை. இப்படி இருக்கும்பொழுது ஃபர்ஸ்ட் செட்ல என்ன இருக்கோ அதை மட்டும் அப்படியே எழுதிக்கலாமா? இப்போ 6. அடுத்தது மூணாவது பார்த்தீங்கன்னா பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் ஏ இருக்கு. சி மைனஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ சி மைனஸ் ஏ அப்படிங்கிறது சிங்கிறது என்னது 6,7,8 மைனஸ் ஏ அப்படிங்கிறது 1,2,3. ஸோ இது ரெண்டுல காமன் பாயிண்ட் எதுவுமே இல்லை. அப்போ சப்ட்ராக்ஷனோட ரிசல்ட் என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் செட்ல என்ன இருக்கோ அது மட்டும் தான் கிடைக்கும். 6,7,8 மட்டும் தான் கிடைக்கும். ஸோ பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் ஏ அப்படிங்கிறது பில சி மைனஸ் ஏ என்ன கிடைச்சது 6,7,8 கிடைச்சதா? இது வந்து சி மைனஸ் ஏ. பி என்ன கிடைச்சது 4,5,6 கிடைச்சது. ஸோ ரெண்டுலேயும் காமன் பாயிண்ட் என்ன கிடைச்சிருக்கு? 6 தான் கிடைச்சிருக்கு. ஸோ பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் ஏ வந்து 6. நம்ம இந்த 3 ஈக்குவல் டுல இருந்ததையும் தனித்தனியா போட்டோம். 1, 2, 3 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். 1, 2, 3ஐயும் பாருங்க. எல்லாத்துக்கும் என்ன ரிசல்ட் தான் கிடைச்சிருக்கு? 6 மட்டும் தான் கிடைச்சிருக்கு. ஸோ ஃப்ரம் 1 and 2 and 3 b minus a intersection c is equal to b intersection c minus a equal to b intersection c minus a அப்படிங்கிற ரிசல்ட்டை நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. லாஸ்ட் ரிசல்ட், சிக்ஸ்த் ரிசல்ட், b minus a union c equal to b union c minus a minus c. இங்க ரெண்டு தான் இருக்கு, அதனால லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈஸியா ப்ரூவ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க? b minus a union c கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் பார்ட் b minus a என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். bங்கிறது என்னது? b minus a கண்டுபிடிக்கிறோம். bங்கிறது 4,5,6 மைனஸ் a அப்படிங்கிறது 1,2,3. ஸோ இந்த ரெண்டு செட்லையும் காமன் பாயிண்ட்ஸ் எதுவுமே இல்லை. அப்போ சப்ராக்ஷன் ரிசல்ட் ஃபர்ஸ்ட் செட்ல என்ன இருக்கோ அதான் மிச்சம் அப்படியே கிடைக்கும். ஃபர்ஸ்ட் செட்ல என்ன இருக்கு? 4,5,6 தான் இருக்கு. இது மட்டும் தான் மிச்சம் கிடைக்கும். அடுத்ததா b மைனஸ் ஏ யூனியன் சி கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ b மைனஸ் ஏ என்ன கிடைச்சது? 4,5,6 கிடைச்சது. சி யூனியன் பண்ணும்பொழுது 6,7,8 இங்க போடுங்க. 6 இங்க இதுலயும் ஒரு தடவை இருக்கு, அதுலயும் ஒரு தடவை இருக்கு. செட்ல ரிப்பீட்டேஷன் அலௌட் கிடையாது. ஸோ ஒரே ஒரு தடவை போட்டுக்கிறோம். நம்மளுடைய ரிசல்ட் என்ன? 4,5,6,7,8. இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம். அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ண போறோம். b யூனியன் சி மைனஸ் ஏ மைனஸ் சி. ஃபர்ஸ்ட் b யூனியன் சி என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறோம். bங்கிறது என்னது? b யூனியன் சி கண்டுபிடிக்கிறோம். bங்கிறது 4,5,6 யூனியன் சி அப்படிங்கிறது 6,7,8. இது ரெண்டுல என்ன காமன் பாயிண்ட் இருக்கு? 6 இருக்கு. ஸோ 4, 5, 6, 7, 8 இதான். சரியா? 6 ரிப்பீட்டேஷன்ல அலௌட் கிடையாது, ஒரு தடவை போட்டா பொழுதும். 4, 5, 6, 7, 8. அடுத்தது a மைனஸ் சி கண்டுபிடிக்கணும். a மைனஸ் சி அப்படிங்கிறது ஏல இருந்து சியை சப்ட்ராக்ட் பண்ணணும். a மைனஸ் சி, ஏங்கிறது என்னது 1,2,3 மைனஸ் சி அப்படிங்கிறது 6,7,8. ரெண்டு செட் இருக்கு, ரெண்டு செட்லையுமே காமன் பாயிண்ட் எதுவுமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது சப்ட்ராக்ஷனோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் செட்ல மிச்சம் என்ன இருக்கோ அதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் செட்ல மிச்சம் என்ன இருக்கு? 1,2,3 தானே இருக்கு. அப்ப a மைனஸ் சியோட வேல்யூ வந்து 1,2,3. இப்போ என்னன்னா b யூனியன் சில இருந்து a மைனஸ் சியை சப்ட்ராக்ட் பண்ணணும். அதான் RHS. சரியா? b யூனியன் சி என்னது? 4,5,6,7,8. இதான் b யூனியன் சி. b யூனியன் சி மைனஸ் a மைனஸ் சி. b யூனியன் சி எழுதிக்கிட்டோம்.
மைனஸ் ஏ மைனஸ் சி என்னது 1,2,3. இப்போ பாருங்க இந்த ரெண்டுலையுமே காமன் பாயிண்ட் எதுவுமே இல்லை. காமன் பாயிண்ட் எதுவுமே இல்லை அப்படின்னா சப்ராக்ஷனோட ரிசல்ட் என்ன? ஃபர்ஸ்ட் செட்டில் மிச்சம் என்ன இருக்கோ அந்த எலமெண்ட்ஸ் அப்படியே எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் செட்டில் மிச்சம் என்ன இருக்கு? 4,5,6,7,8 இருக்கு. இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 1 and 2 b minus a union c equal to b union c minus a minus c அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணியாச்சு. தினேஷ் சென்டம் மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 9th 10th 11th 12th மேத்ஸ் வீடியோ கிளாஸஸ் பாருங்க.